ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங் எனக்கு ஒரு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு டெத் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சரி, சூசைட் பண்ணிட்டாரா, எதுக்கு பண்ணாரு அப்படின்னு தெரியாது. அவரை ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றியும் அவருடைய குழந்தைகளை பற்றியும் அவரோட மனைவியை பற்றியும் வேறு 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 மாதிரி கதைகள் பேசி வேறு வேறு மாதிரி அவங்கள பழிகளை போட்டுட்டு அங்கங்கே வீதி வீதிக்கு தெரு தெருவா திண்ணையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், அவரை நான் நான் அவரை வந்து ஒரு ரொம்ப என் பையன் கூட இருந்து என் பையன் கூட அவங்க பையன் படிக்கிறான். அப்போ இருந்து எனக்கு தெரியும், எல்கேஜிலேருந்து அந்த பையனை பார்க்குறேன். இப்போது வந்து என் பையன் வந்து 8th படிக்கிறான். அது வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். அவரையும் தெரியும், அந்த பொண்ணையும் தெரியும். அவர் கொஞ்சம் சாஃப்டான ஆள் தான், அந்த பொண்ணு ரொம்ப போல்டான டைப்பு. நல்ல பேர், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பின்ன பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? கடனில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கன்னு சொல்லி கடனில் பயங்கரமாக மாட்டிட்டு கடைசியில் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவர் பாட்டுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டார். சரி, அதனால் இப்போ பாதிக்கப்பட்டது யார்? அந்த பொண்ணு தான், அந்த குழந்தைங்க. இப்போது அந்த பொண்ணு கடனை கட்டி அவளோட லைஃப்பை சர்வை பண்ணுவாளா, இல்லை இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி பழியை தூக்கி அந்த பொண்ணு சம்மந்துக்கிட்டு அதுக்காக அந்த பொண்ணு கஷ்டப்படணுமா? மனுஷங்க இவ்வளோ கேவலமாவா யோசிப்பீங்க?